வரலடி பட்டு, நீ போயிட்டு வந்த. ஏன் பாட்டி நீங்க வரல? அம்மா பாட்டி ஏன் வரமாட்டாங்க? பாட்டிக்கு வண்டியில ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது, அதனாலதான் பாட்டி வீட்லயே இருக்கேன்னு சொல்றாங்க. அச்சோ, அப்ப பாட்டி நீங்க பறந்து வரீங்களா? உன் பாட்டி அப்படியே சூப்பர் ஹீரோ, கையை வீசிக்கின்னு பறந்து வரதுக்கு கழுவி கழுவியா எப்படிக்கிறா பரவா? என்னடா அதுல கிளம்பிட்ட போல இருக்க? வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்களாடா? எல்லாரும்னாக்கா ஒட்டுமொத்தமாக போறோம். வீட்டுல சந்தோஷம் அண்ணனும் தினேஷும் மட்டும்தான் ரெடி ஆயிட்டாங்க அவங்க 2 பேரும். ஆமால, நம்ம வரையும் தானே போறோம். பழக்க தோஷத்துல கேட்டுட்டேன். சரிக்கா, என்னக்கா உங்க பொண்ணு என்னைய பார்த்து நிக்குதே? என்னடி கவி கழுவியா? என்னத்துக்கு என்னைய பார்த்து நிக்கிறா? நீ காமெடியா இருக்கிற மாமா, அதான் பாக்குறேன். இதே காமெடியாக்குறானா? ரெட்ட குடுமையா வானா? நீ காமெடியா தான் மாமா இருக்கிற. உன் மூக்குல ரெட் கலர்ல பஞ்சு வச்சு விட்டா ஜோக்கர் மாதிரி இருப்ப மாமா. பாத்தீங்களா, கேட்டீங்களா இது பேசுறத? குழந்தை எப்படி பேசுது பாத்தீங்களா? இது நம்ம அவளை இறி உன்ன என்ன பண்ற பாரு. இப்ப பேசுறிய, இப்ப பேசு. தைரியமான கேள்வியா இருந்தா இப்ப பேசுறி. நீ இப்ப பேசு. நீ ரொம்ப அழகா இருக்கிற மாமா. பழக தெரிஞ்ச பொண்ணுடி நீ. அப்படி பேசி பழகு. என் செல்லக்குட்டி, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குதுரி. தேங்க்யூ, உன் ட்ரெஸ் சூப்பர் மாமா. தேங்க்ஸ் டி என் செல்லக்குட்டிய. சரி அக்கா, நான் இதை தூக்கிட்டு போறேன். அப்படியே நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. மாமா எங்க? இதோ அவன் எங்க? கதிர் எங்க? ரெடி ஆயின்னு இருக்கிறாங்கடா 2 பேரும். என் கேள்வியே ரெடி ஆயிட்டா. அவங்க 2 பேரும் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சீக்கிரமா வர சொல்லுங்க. பஸ் வந்துருச்சு சரிங்களா? எல்லாரும் வந்து ஒருத்தர ஏறிடுங்க. சரிடா. அத்தை நீங்க ஏன் வரல? நீங்க சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு வாங்கலாம்டா, பெரியவங்க எல்லாம் இங்க தானே இருக்கிறாங்க. நான் உங்களோட சந்தோஷமா பேசினுக்கிறேன். அது சரி. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுங்க, பெரியவங்க எல்லாம் நீங்க ஒரு ட்ரிப் எங்கன்னா பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. அதுக்கெல்லாம் போய்க்கலாம். இப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அப்ப போறப்ப இந்த கேள்வியவும் கூட்டு போங்கன்னா, ஏன்னா இங்க இருக்கிறதுலயே பெரிய கேள்வி இவதான். என்னடியா? அடிப்பா உன்ன கடிச்சு விட்டுருவா மாமா. சும்மா சொல்லிடி மாமா. சரி வா, நம்ம பஸ் போய் சுத்தி பார்க்கலாமா? ஓகே. கவி பாப்பாவை இவன் தூக்கி வச்சுன்னு சுத்துறத பாக்குறப்பெல்லாம் மணிமேகலையா, அசோக், முரளி, இந்த சிவா, பத்தே இவங்க 4 பேரும் தூக்கி வச்சுன்னு சுத்தினாங்களே, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. கீழே விட மாட்டானுங்க அவளை. அப்படியே அந்த பிசாசை கீழே விட்டுட்டு அது பாட்னி எதனா பண்ணட்டோன்னு விட்டுருக்கலாம். தூக்கி வச்சுக்கிட்டு சுத்தினதுனாலதான் இப்படி ஆயிருக்குது. ஆனா என் பொண்ணு அப்படியெல்லாம் வரமாட்டாத்த, அவன் நல்லபடியா வருவா. அது சரி, நம்ம கவி வேற மாதிரிதான் வரும். மணிமேகலை மாதிரி இன்னொரு கேரக்டர் இந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடாது. சரி, எல்லாரும் கிளம்பிட்டு அந்த பொண்ணை மட்டும் விட்டு போறீங்களே, நியாயமா இது? கூட்டுன்னு போக வேண்டியதானே அத்தை? நாங்க கூட்டுன்னு போகணும்னு நினைச்சாலும் ஷில்பா அத்தை விட மாட்டாங்க. அவங்க பார்வதி அத்தை எல்லாருமே அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவங்க 2 பேரையும் சொல்லிட்டாங்களே. அப்ப சரிதான். சரி, எல்லாத்தையும் அது ஒரு பாடமா எடுத்துக்குதான்னு பாப்போம். நல்லா இருக்குடி. என்னது உன் ட்ரெஸ்ஸுமா? அழகா இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதான். நான் மூஞ்ச பாரு நல்லா இரியா. உன்னையெல்லாம் தேங்க்யூ சந்தோஷ. உங்க பேண்ட் கூட ரொம்ப அழகா இருக்குங்க. இது ஆமாங்க, இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கூட இதே மாதிரி கலர்ல ஒரு பேண்ட்டை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குது. போடி பின்னா, நான் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அது நான் என் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு தனியா என் ட்ரெஸ்ஸை பாராட்டுறது நான் அப்படிதாண்டி பாராட்டுவேன். அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரீசனே வேற. புரியலையே. இதனாலதான் நான் அதனால ஒன்று சொன்னா அமைதியா விட்டுறணும். அதை விட்டுட்டு ஆரஞ்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு தான் டென்ஷன் ஆகும். ஸோ ஃப்ரீயா விடு. ஆமா, அது என்ன சூட் கேஸு? அது கனிமொழியோட சூட் கேஸு. பத்திரமா இருக்கட்டும், நீங்க வச்சுட்டு போயிருக்கா. நீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கான ரீசனை சொல்லுங்க. எதுக்கு இந்த ட்ரெஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க? விடு நந்தினி, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? என் ட்ரெஸ் தானே இது. ஆமா, அப்ப நான் தானே கேட்பேன். சொல்லுங்க, ட்ரெஸ் மட்டும் எதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க? சொல்றேன், ஆனா தப்பா எடுத்துக்க மாட்டியா? சந்தோஷ், சிரிச்சது போதும், வெளியே போங்க. ஏன்டி இப்பதானே வந்தேன்? வெளியே போங்க, நான் ட்ரெஸ் மாத்தணும். ஏங்க இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, எதுக்கு இப்ப மாத்துற? பின்ன நீங்க கிண்டல் அடிச்சு சிரிக்கிறீங்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சந்தோஷ். நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கு ரீசன் ஏதோ இருக்குன்னு சொல்லி சிரிச்சிங்களே, அதுதான் என்ன டிஸ்கம்ஃபர்ட் ஆக்குச்சு. அது சும்மா டீஸ் பண்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். உண்மையாவா? விடமாட்டா போல இருக்கே. நல்லா சிரிச்சிங்கல்ல, என்ன ரீசனுக்காக சிரிச்சிங்க சொல்லுங்க. சொல்றேன், கோச்சிக்காத. சும்மா சொல்லுங்க, கோச்சிக்க மாட்டேன். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ல உன்னோட ஷேப் சூப்பரா இருக்கா, அதான் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். மறைக்காத. நீங்க இருக்கீங்களே, நான் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். போங்க சந்தோஷ், இங்க இருந்து. நல்லா இருக்கு நந்தினி, ஐ மீன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, விட்டுரு. சந்தோஷ், என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே வந்திருக்கீங்களா நீங்க? நீங்க போங்க சந்தோஷ், நான் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். சரி, உன் இஷ்டம் பிசாசே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு வா. ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் இதே மாதிரி போடு, நான் வெளியே வெயிட் பண்றேன். இந்த அளவுக்கு வர வர பேச்செல்லாம் ரொம்ப தினுசா இருக்குது. இந்த ட்ரெஸ் போடும்போதே நினைச்சேன், என்னடா இது இவ்வளவு டைட்டா இருக்குன்னு. கரெக்டா இருந்தாலும் நோட் பண்ணி சொல்றான் பாரு எல்லாத்தையும். அப்படியே கழுத்து நடிச்சு ஒன்னும் பண்ண முடியாது. என் புருஷனா போயிட்டானே. யோ உன்ன இரியா, அங்க போய் வச்சுக்கிறேன். டேய், பொம்பளை பசங்களெல்லாம் கூட்டின்னு போறீங்க, ஜாகிரதை சரியா? சரிங்க மாமா, பாத்துக்கிறோம்.
அப்புறம் மனோ, சொல்லுங்கம்மா. கிளம்புறப்ப மணிக்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லுண்ணே. அவசியம் சொல்லியே ஆகணுமாம்மா? சொல்லிட்டு போப்பா, என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி இல்லை இது. கிளம்புறப்ப இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு. சரிங்கம்மா. அதானே பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மேடம் ட்ரெஸ் மாற்றுவாங்களா என்ன? ஆ. மாமா சொல்ற, நீங்க எல்லாரும் கூட ட்ரிப்புக்கு வரலாம்ல மாமா? அதுவும் இல்லாம பாண்டிச்சேரி உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் தான். ஆனா எங்களுக்கு இப்ப கிளம்புறதுக்கு மூடு இல்லடா. நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க, நாங்க பொறுமையா போய்க்கிறோம் ஒரு நாளைக்கு. சரிங்க மாமா. அப்பா என்னம்மா? இப்பதான் போனை பார்த்தேன், அக்கௌண்ட்ல காசு அனுப்பி வச்சிருக்க, எதுக்கு? இது நம்ம கேள்வியே. டூருக்கு போறல, கை செலவுக்கு காசு வேணா, அங்க போய் எதனா வாங்கி சாப்பிடுவேன், இல்ல எதனா பொருள் வேணும்னா வாங்கிப்பல்ல, அதுக்கு தான் அப்பா அனுப்புனேன். கை செலவுக்கு என்கிட்டே காசு இருக்குதுப்பா, இந்த காசு எனக்கு வேணாம், இப்ப நான் உனக்கே அனுப்பிடுறேன். உன்கிட்ட இருக்கிற காசை நீ அப்படியே வச்சுக்கோ. இப்ப அப்பா கொடுத்த காசுல செலவு பண்ணிட்டு வா, அதுக்கு மேல எதுவுமே பேசக்கூடாது. அப்படியே பெரிய மனுஷியாட்டம் எதையும் வாங்குறது இல்லை, எல்லாத்தையும் நம்மவே பார்த்துப்பாங்க. டி மனோ, என்னடா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுத்தாராடா அவரு? இல்லடா. எல்லா குடும்பத்திலயும் ஒரே பேட்டர்ன் தான்டா ஃபாலோ பண்றாங்க. ஆம்பளை பசங்க நம்மளுக்கு ₹1 கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, பொம்பளை பசங்களுக்கு அப்படியே வாரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் புரியாத புதிர் தான் மச்சான். அது சரி, அப்பா சொன்னது புரிஞ்சது இல்ல, நல்ல செலவு பண்ணிய. ஆமாம்மா, நல்ல செலவு பண்ணிட்டு வா. அப்படி பத்தலனாலும் கேளு, உங்க அப்பா இருக்கிறதெல்லாம் குடுத்துருவாரு. அப்படியே டூர்லயே செலவு பண்ணிட்டு வந்துரு எல்லாத்தையும். சும்மா இரண்டியா நந்துமா, நீ உங்க அம்மா சொல்றதெல்லாம் கண்டுக்காத. சரி நைடா, என் சொல்ல குட்டியா. நல்ல குட்டியா, நல்ல அப்பா நல்ல பொண்ணு. அடியே நீ என்னடி இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்துற? நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிற உன் மனசுல? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சு இல்ல, அழகா தானே இருக்குது. பஞ்சு முட்டாய் கலர் ட்ரெஸ். கலருக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே உங்க பொண்ணு இந்த மாதிரி காலர் வச்ச ட்ரெஸ் தான் போட்டுனுக்கிறா. ஃபுல்லா இப்படியே தாங்க போட்டுனுக்கிறா அவ. அது விருப்பம், அது எதனா போட்டுன்னு போகுது. உனக்கு என்னடிய சும்மா நொய்னு வாடி. ஏதோ விருப்பப்பட்டு ஆசைக்கு ஒரு நாளோ 2 நாளோ போடலாம், தினிக்குமா போடுறது நல்லா இல்லைங்க இது. ஏண்டி வாயை மூடிக்கின்னு இருக்கிறியா? வாயை திறந்து பதில சொல்ல. எதுக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்துற நீ? ஏமா சும்மா என்கிட்டே கத்திக்கிட்டு வர நீ? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி உன் மாப்பிள்ள தான் சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோ. என்னப்பா இது நல்லா வருகுதே, இப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லி இருக்கிற? ஐயோ, என் பக்கம் திருப்பி விட்டுட்டால இவ. அத்தை, அது அவ ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அதான். ஏதோ ஒரு முறையோ 2 முறையோ நீ சொன்ன போல போட்டுக்கலாம். தினிக்குமாப்பா இப்படியே போட்டுன்னு சுத்தணும்னு சொல்லி இருக்கிற நீ? இதுல நல்லா இல்லப்பா, சொல்லிட்டேன். நல்ல கேளு, மாப்பிள்ள மாட்டினாரு என்னையா கதைக்கிற நீ? பதில சொல்லு. அத்தை கோவப்படாதீங்க அத்தை, நான் டெய்லியில அப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லல. உன் விருப்பம் நந்தினின்னு சொன்ன, அவதான் இப்படி போட்டுக்கிட்டு சுத்துறா. இல்லம்மா, அவர் தான் அப்படி சொன்னாரு. போய் சொல்லாதடி அத்தா. இல்ல அத்தை. சரி சரி விட்டுருங்கப்பா, எதுக்கு இப்ப சின்ன பசங்களா டாச்சிக்கின்னு விட்டுருங்க. ஏதோ ஒண்ணு, என் பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குது, அதுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் அது போட்டுக்கிட்டோம். ஆனா நீ இதுதான் பொண்ணு அதுதான் பொண்ணு கண்டிஷன் போடாதப்பா, அவள் தான் நான் சொல்லுவேன். ஏமாம்மா கண்டிஷன் எல்லாம் போட போறேன்? போடாத வரைக்கும் நல்லது. அவர் மூஞ்ச பாரு, எவ்வளவு பாவமா இருக்குது. கவையா என்னைய கலாய்க்கிற? என் அப்பாவை ஏவி விடுவேன் மேல, பாத்துக்க. ரொம்ப அதிசயமா இருக்கு, என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. நானா இங்க வரல, அம்மா தான் கிளம்புறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லணும், ஸோ போய் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இங்க வந்திருக்கேன். கிளம்புறீங்களா? புரியல எனக்கு. ஊருக்கு போறீங்களா என்ன? என்ன இப்படி கேட்குறா? இவளுக்கு விஷயம் தெரியாது போலியே. சரி வாட் எவர். நான் ஊருக்கெல்லாம் போகலம்மா, டூருக்கு போகிறேன். டூரா? டூர் தான் போகிறேன். ஆனால் போகிறேன் இல்லை, போகிறோம். பாண்டிச்சேரிக்கு டூர் போகிறோம். போறோம்னா என்னையும் தான் கூட்டிட்டு போக போறீங்களா? அப்ப நான் ரெடி ஆயிடுவா டக்குன்னு. அவசரப்பட்டு ரெடியெல்லாம் ஆகிடாதம்மா. நான் போகிறோன்னு சொன்னது உன்னை சம்மந்தப்பட்டு இல்லை, நான் மற்றவங்களோட போகிறேன். அதானே பார்த்தேன். சரி, யார் கூட போறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா, இல்ல என் அண்ணன் கூட போறீங்களா, இல்ல ராகுல் கூட போறீங்களா? யார் கூட போறீங்க? வீட்டில் இருக்க பெரியவங்களை தவிர, அப்புறம் உன்னை தவிர மற்றவங்க எல்லாருமே நாங்கள் டூருக்கு போகிறோம். எல்லாரும் போறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லல, என்னை கூப்பிட கூட இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை கூப்பிட வேற செய்வாங்களா? சே, இங்க பாரு, நான் போயிட்டு வரேன் சரியா? அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். பாய். எங்க நானும் வரேனே. நீ கூட வரேன்னா நாங்கள் யாரும் டூருக்கு போகாமலே இருக்கலாம். டூருக்கு போகிறதே மனசளவில் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வரணுங்கிறதுக்காக தான். யாராவது பிரச்சனையை கூடவே கூட்டிகிட்டு போவாங்களா? கடவுளே, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது தான் உன்னை யாரும் இங்கே கூட்டிகிட்டு போகல, உங்ககிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. இது கூடவா புரியல உனக்கு? என்ன பண்ணா இருப்ப நீ? ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்களோ தெரியல. வீட்டில் இருக்கிறப்ப தான் ஒதுக்கி வைக்கிறீங்க, வெளியில போறப்பயாச்சும் என்ன கூட்டிட்டு போகலாம்ல. இப்போ நான் மட்டும் தனியா இருக்கணுமா இங்க? சொன்ன ஏதோ உன் காதில் ஒழுங்காக விழலையா? வீட்டில் இருக்க பெரியவங்களும் இங்கே தான் இருப்பாங்க, அதனால அவங்களோட ஜாலியாக, சாரி அவங்களும் ஒன்று ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல, நீ ரூமில் ஜாலியாக இரு, அவங்க உனக்கு பாதுகாப்பாக வெளியே இருப்பாங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன், டாட்டா. சரி மனோஜ், நான் இங்கே இருக்கேன்.
நீங்கள் எல்லாரும் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. பாவம் எல்லாரும் என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும்தானே எல்லாத்துக்கும் காரணம், நடந்த எல்லா பிரச்சனைக்கும். நீங்கள் போங்க, சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. முடிஞ்சா நீங்களும் நானும் முன்னாடி சந்தோஷமா அந்த பீச்லலாம் சுற்றிக்கிட்டு இருந்தோமே, அந்த பாண்டிச்சேரி பீச்சில் எனக்கு நீங்கள் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணீங்களே, அந்த இடத்துக்கெல்லாம் போய் பாருங்க. என்ன ஜாலியாக இருங்க. முடிஞ்சா திரும்பி வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாங்க. உன்னை விட்டுட்டு சந்தோஷமா ஒரு 2 நாள் அங்கே போய் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கே போயும் உன்னையே ஞாபகம் வச்சுக்க சொல்கிற. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் நான் மறக்கிறதுக்காக தான் அங்கே போகிறேன். நல்லா சரக்கு அடித்து சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் 2 நாள் என்ஜாய் பண்ண போகிறேன். அந்த 2 நாளில் உன் நினைப்பே எனக்கு வராது. அந்த அளவுக்கு குடிச்சு குடிச்சு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். நீ வேணா பாரு, பாண்டிச்சேரியிலேருந்து திரும்பி வரும்போது புது மனோஜா வருவேன், எல்லாத்தையும் மறந்துட்டு. நான் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரோ தெரியல. நான் ஒழுங்காக தானே பேசினேன். இப்போது பாண்டிச்சேரியில் தானே இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். லைட்டு கேண்டிலு என்னென்னமோலாம் வச்சு அழகாக ஹார்ட்டெல்லாம் வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். அங்கெல்லாம் போனால் அந்த ஞாபகம்லாம் வரும், என் மேலே இருக்க கோவம்லாம் குறையும்னு தான் அப்படி சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல். அப்போயாச்சும் அவர் அங்கெல்லாம் போய் பார்த்துருப்பாரு. ச்சே. நேடி குடுமிய நான் இந்த பக்கம். என்னடா கேள்வி இது? வழியை விடு, பஸ்ல ஏறணும். பஸ்ல ஏறி பாண்டிச்சேரி போகணும். அப்புறம் டேய் வெறுப்பேத்தாதடா, வழியை விடுறா. சரி வழி விடுறேன், டிக்கெட்டை கொடு. டிக்கெட்டா? டேய் என்னடா நீ விளையாடிக்கிட்டு இருக்க? ஏன்னா விளையாடலாம் இல்லடி, நீ உண்மையிலே டிக்கெட் கொடுத்தாதான் நீ உள்ள போவ, இல்லைன்னா அவள் தான் நீ வீட்டிலே இருக்க வேண்டியதான். மணி கூட ராகுலே, யார் ராகுலே இப்படி பண்ற? நானே போய் ஜன்னல் சீட்டை பிடிக்கலாங்கிறதுக்காக தான் ஆளா பஸ்ஸுக்குள்ள போறேன். நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆரம்பிச்சிட்டம்மா இவ. ஏண்டியா திருந்தவே மாட்டியா? இன்னும் விண்டோ சீட்டு கழிஞ்சு இருக்கிற நீ. அப்படித்தான், நீ வழியை விடுறா. அழாதடி, நல்லா இல்ல. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிட்டு இப்படி அழுது நிறுற. அங்க பேரு உன் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் மேட்சிங் ஆகுது. இந்த பேரு உன் டாப்பும் என் பேண்ட்டும் மேட்ச் ஆகுது, உன் பேண்ட்டும் என் ஷர்ட்டும் மேட்ச் ஆகுது. சூப்பர்ல. சூப்பர் தான், நீ தள்ளு கொஞ்சம். டிக்கெட்டு கொடுத்தாதான் உள்ள விடுவேன். ஏன்டா இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். ஒழுங்கா வழி விடு, இல்லைன்னா நான் போய் அத்தை மாமாவெல்லாம் கூட்டிட்டு வந்துருவேன் சொல்லிட்டேன். நீ யாரு வேணாலும் கூட்டிட்டு வா, நீ டிக்கெட்டு கொடுத்தா மட்டும்தான் உன்னை உள்ள விடுவேன் நானு. தடியா, ஏன்டா? என்னடா ஆச்சு உனக்கு? கிறுக்கு பாயில, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னடா டிக்கெட் இருக்குது என்கிட்ட? முதல்ல டிக்கெட்டே இல்லடா என்கிட்ட, லூசு. என்னக்கா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன்டி, நீ உன் வேலையை பாரு. உன் ஆள் வராறாங்கிறத பாக்கிறதுக்கு தானே வெளியே வந்திருக்க, அதை பாரு நீ. அக்கா அக்கா கொலகாரி கத்தாதக்கா, அப்பா அம்மா உள்ளதா இருக்காங்க. ஐயோ ஆமால, சாரிடி. எரும மாடு, தடியா சிரிக்காதரா, வழியை விடுறா முதல்ல. சும்மா டிக்கெட் டிக்கெட் நிக்கிட்டு, இதுனா கவர்மெண்ட் பஸ்ஸாடா நான் டிக்கெட் எடுத்துட்டு போறதுக்கு? கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, டிக்கெட்டு எடுக்கணும். நீ டிக்கெட்டை கொடுத்தாதான் நான் உன்னை உள்ள விடுவேன். ஐயோ காலையிலேயே ரத்தத்தை சூடாக்குறானே இவன். டேய் என்கிட்ட டிக்கெட் இல்லடா. சரி எங்க எடுக்கணும்னு சொல்லு, நான் எடுத்தாவது உங்ககிட்ட கொடுத்து தொலைறேன். எடுத்து கொடுக்குறியா? ஏண்டியா படிச்ச பொண்ணு தானே நீ? மண்டையில புத்தி எதனா இருக்குதா இல்லையா உனக்கு? இது கவர்மெண்ட் பஸ்ஸா இல்ல பிரைவேட் பஸ்ஸா டிக்கெட் எடுத்து போறதுக்கு? இது டூர் பஸ் இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டோமே முன்னாடியா. பாரு இவனை, இவ்வளவு நேரம் நானும் அதை தானடா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதைத்தான் நீயும் சொன்ன. ஆனாலும் நான் இப்பவும் சொல்றேன் பாரா, நீ டிக்கெட் கொடுத்தாதான் நான் உன்னை உள்ள விடுவேன். என் தங்கச்சி இருக்காளேன்னு பாக்குறேன், இல்லைன்னா அங்கிருந்தே திட்டிருப்பேன் உன்னை. மண்டை கலங்கிடுச்சாடா உனக்கு பொறுக்கி. புருஷனை போய் பொறிக்கிங்கிறிய, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி அடியே. பின்ன என்ன இவ்வளவு காண்டேத்திக்கிட்டு இருக்கியாடா நீ? ஜாலியா இருந்துச்சுடிய. அதுவும் இல்லாம நீ டிக்கெட்டு கொடுத்தா தாண்டி நான் உன்னை உள்ள விடுவான். ராகுலே, என்ன பொறுமையை இழக்க வைக்காத ராகுலே. சரி சொல்ல குட்டி, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நான் இவ்வளவு நேரம் டிக்கெட்டுன்னு சொன்னது வேற விஷயம். சரியா, துண்டு சீட்டு கிடையாது. நீ டிக்கெட்டுன்னு என்ன தெரியுமா கொடுக்கணும் எனக்கு? அப்படியே இறுக்கமா ஒரே ஒரு ஹக்கு, அப்படியே ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு உள்ள போ. அவ்வளவுதானா? ஆனா குரங்கு நம்ம ரோட்ல இருக்கோம்டா. எதிர் வீட்டுல இருக்கிற ஆண்டி வீடு பூட்டி இருக்குது, பக்கத்துல இருக்கிற 2 வீட்லயும் இன்னும் வெளியவே வரல யாரும். எந்துக்கிட்ட மாதிரியே எனக்கு தெரியல. அதனால பச்சாக்கன்னு ஒன்று கொடுத்துட்டு உள்ள பையனே யாருக்கும் தெரியாது. தள்ளி போடாடி, கொடுத்துட்டு தள்ளி போ. சரி போறேன். அப்பாடா, ஜன்னல் சீட் எனக்கு. ஏன் ஆசை நிறைவேறிடுச்சுப்பா சாமி. பூத்த கண்ணாடியா என்னம்மா பாத்துனுக்குற? இன்னும் குணா இன்னும் வரல மாமா. போன் போட்டு கேள்றியா? அதை விட்டுட்டு சும்மா நீ வேடிக்கை பார்த்துனுக்குற. மாட்ட போற பாரு நீ. ஆமால, ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் கூட ஏதோ போருக்கு போன புருஷன் எப்ப திரும்பி வருவாங்கிற மாதிரி வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன். போருக்கு போன புருஷனா? அடியே, நீயும் உன் அக்கால இருக்கிறீங்களே, அந்த மூஞ்சிக்கல பாரு. இதுங்களே சே, போய் போன பண்ணுப்பா.
ராகுலே, இப்போ நீங்க போய் தங்குற ரெசார்ட்டோட மேனேஜர் நம்பர் நான் தரேன். நீ அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க. அங்க இறங்குனதும் அவருக்கு கால் பண்ணு. அவர் வந்து பார்த்துப்பாரு. சரியாப்பா? ஓகேப்பா. பஸ் டிரைவரும் நேராக வண்டியை ரெசார்ட்ல தான் நிறுத்துவான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க போயிட்டு அழகாக ஸ்டே பண்ணுங்க. ஃபுட்டெல்லாம் ரெசார்ட்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படியே இல்லைன்னா நீங்க வெளியில போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு பழக்கப்பட்ட ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் எதுனா ஒன்றுனா கால் பண்ணு எனக்கு. சரியா? ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். டேய், கவனமா இருக்கணும்டா. பொம்பளை பசங்களெல்லாம் கூட்டின்னு போறீங்க. நீங்க பாட்டுன்னு தண்ணி அடிச்சுட்டு எதனா ஆட்டம் கிட்டம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். சரிப்பா, அதான் பாடி கார்டுக்கு அக்கா புருஷனுங்களையும் அக்காங்களையும் அமைச்சிருக்கிறீங்களே, அப்புறம் என்ன? அதானே, அவங்க இருக்கிறாங்கல்ல இவங்களை மேல் பார்வையிடுறதுக்கு. எங்க போனாலும் யாருன்னா எங்களை மேல் பார்வை பண்ணிக்கினே இருக்கணும் உங்களுக்குலாம். அதானே, சின்ன ஜிட்டுக்களை அப்படியே அவங்க போக்கில் சுதந்திரமா சுத்த விடணும். சுத்த விட்டுட்டு அப்படியே எதனா பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடுவீங்க நீ எல்லாம். ஏய் போதண்டா, உங்களாலலாம் நிறைய அனுபவம் இங்க எங்களுக்கு. கிளம்புங்க முதல்ல. நீ இருக்கியே ரொம்ப ரொம்ப வாயாயிடுச்சுடா உனக்கு இப்பெல்லாம். வாய் ஆயிடுச்சுன்னு காதை பிடிச்சி இப்படி இழுக்கிறீங்களே மம்மியே. சேட்டை செய்யற பிள்ளைங்களெல்லாம் காதை பிடிச்சிதான் திரும்பி வைக்கணும். சரி சரி, இப்படியே காதை பிடிச்சி திருவிட்டே இருக்காதீங்க, கையோட வந்துட போகுது. அடையப்பா சாமி, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? சரி சரி வாங்க, எல்லாரும் வெளியே போவோம், நேரம் ஆகுது. இவங்க எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுட்டு தான் நாங்க மாதிரி வேலையே பார்ப்போம். சரி வாங்க போவோம். ராகுல், பாண்டிச்சேரி போறோன்னு நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நாங்களே சந்தோஷமா இருக்கணும்னு போறோம். வாங்கிட்டு சொல்லி நீ மூக்க சிந்தி அதை பத்தியே பேசிக்கின்னு கிடப்ப. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க கிளம்பணும்னா நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடுறோம். ரொம்ப பேசாதடா, இப்ப கூட தான் எனக்கு தெரியும். நான் இப்ப நீங்க எல்லாம் போவாதீங்க, நான் அழுதுகிட்டா இருக்கிறேன் இங்க நின்னுகிட்டு. நீ பேசாத முதல்ல. எதுக்கு நீ என்கிட்ட பேசுற? எரிச்சலா வருது எனக்கு. யாராகுலே என்னை இப்படி கஷ்டப்படுத்துற நீ? என்னை வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கடா. இப்ப கூடவா நீ என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருப்ப? என் புருஷனும் என்ன ஒதுக்கி வச்சுட்டான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்கிட்ட இப்படி பண்றது தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்கு. ராகுல், தயவு செஞ்சு என்கிட்ட நல்லபடியா பேசுடா. நீ நல்லா பேசலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் பேசவாவது செய்ய. ராகுல், ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா எனக்கு. நான் மற்ற எல்லாருக்கும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன்னை மட்டும் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லடா. நான் அப்படியே நினச்சாலும் எனக்கு அது பண்ணுறதுக்கு மனசு வராது. நான் உனக்கு எந்த கெட்டதையும் பண்ணதில்லை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இந்த அளவுக்கு நீ என்னை வெறுத்து ஒதுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்க. நீ டூருக்கு நல்லா ஜாலியாக போயிட்டு வா, சந்தோஷமாக இரு. ரிட்டன் வரும்போது எனக்கு பேண்டு மட்டும் ஒன்று வாங்கினுவா. பேண்டு மறக்காமல் வாங்கினுவான்னா. சனியை என்னையும் சோகம் மகிச்ச. ஒரு நிமிஷம் எச்சிப்பா, உனக்கு பேண்டை வாங்கி வர முடியாது, ஒரு இதுவும் வாங்கி வர முடியாது. மூஞ்சத்தியம் பாரு அதுக்கு நல்லா. சனிய வெசச்செடி. டே தம்பியே, ஜாகிரதா. எல்லாம் பசங்க உஷாரா கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரணும். சரியா? இறக்கி விட்டுட்டு ஃபோன் பண்ணோம். சரிங்க சார், அதெல்லாம் பூ போல கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லதுப்பா. அப்புறம் என்ன சார், உங்க குரூப் யாரும் வண்டியில ஏறல போல? நாங்க அடுத்த மாசம் போலான்னு இருக்கோம்ப்பா. அப்ப நம்ம பஸ்லயே வாங்க சார். எது எங்க 4 பேருக்கு இவ்வளவு பெரிய பஸ்ஸா? கிளம்புப்பா, போய் வண்டி எடு. எல்லாரும் ஏற்றாங்க பாரு. சரிங்க சார், போயிட்டு வரேன். அடுத்து பெரிய லாங் ட்ரிப்பா போட்டுருங்கண்ணா. ரைட்டு, நீ வண்டியை எடு. இவன் சம்பாதிக்கிறதுக்கு நம்மள லாங் ட்ரிப்புக்கு கூப்பிடுறான்டா. பின்ன இது வரைக்கும் ஊட்டி தஞ்சாவூர்னு இந்த பஸ்ல தானடா சுத்தின்னு வந்தோம். அதனாலதான் லாங் ட்ரிப்பா கேக்குறான். அது சரி. இந்த லேடிஸுங்களா இருக்கிறாங்களே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாடுறா. பேசட்டோம்டா, குழந்தைங்களெல்லாம் டூருக்கு அனுப்பி வைக்கிறாங்கல்ல, பேசட்டும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பாண்டிச்சேரி போறதுக்கு நேரம் ஆயிடண்டா. எப்ப டிரைவரே, நீ வண்டி எடு. நான் எடுக்காதீங்கண்ணா, ஒரே நிமிஷம் இருக்குண்ணா. டேய், நீ எதுக்குடா இப்ப கீழே இறங்கி வந்தா? வண்டியில ஏறா. அதானே டைம் ஆகுதுறாங்களே, வண்டியில ஏறு. எப்ப டிரைவரே, வண்டி எடு. இருப்பா, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எடுப்பாங்க. என்ன அவசரம் இப்பா? எதுக்குப்பா 10 நிமிஷம்? அதான் எல்லாரும் ஏறிட்டாங்கல்ல பஸ்ல. முக்கியமானவங்க இன்னும் ஏறலையாப்பா? முக்கியமானவங்களா? யாரா? வந்துருவாங்க பாருங்க. யாரடா சொல்றான் இவன்? ஒருவேளை மணியை கூட்டிட்டு போறாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட திட்டினானே இவன் அவங்கள. அதானே, அப்ப வேற யாரா இருக்கும்? அவனே கேட்போண்டா. டேய், யாரடா கூட்டிட்டு போற? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? தோ வந்துகிட்டே இருக்கிறாங்க எல்லாம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. வந்துட்டோமா? சூப்பர் ஆண்டி, நீங்க அச்சு ஓட்டுன்னு வந்துட்டீங்க பொழுது வண்டியா. அப்பா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பூச்சின்னு வந்துட்டீங்க. ஐயோ, என் மரகத்தான் கண்ணாடி எல்லாம் போட்டுனுக்குது. ரோஸ் தாண்டா வாங்கி மாட்டி விட்டுச்சே. மா, இதெல்லாம் நம்பவே முடியலம்மா. நாங்க அத்தனை போன் பண்ணி கூப்பிட்டா வர மாட்டீங்க, உங்க பேரன் கூப்பிட்டாங்கிறதுக்காக கடன்னு வந்துட்டீங்க போல இருக்குது. அதுதான் ராகுலோட பவர. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏப்பா பத்மனாப்பா, நான் வர முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா இவன் தான் ரோஸை என் ஊட்டாண்ட அனுப்பி ஒரே கிராக்கி பண்ண வச்சுட்டான். அது நேற்று நைட்டெல்லாம் என் ஊட்டாண்ட வந்து கத்தினே கண்டுது. சரி இரு, வந்து தொலைறேன்னு தான் கிளம்பி வந்தேன். அதானே, ரோஸ் எப்பவுமே மாசு காட்டுமே. நீங்க எல்லாரும் கூட போறது சூப்பர் தான். நல்லா போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு தானே
தானப்பா இப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கிறான். சரிதான் சரிதான். சரிப்பா ராகுல, இப்ப எப்படி நான் அப்படியே கார்லயே வந்துருவா பாண்டிச்சேரிக்கு, இல்ல பஸ்ல வரணுமா? ரோஸ் ஆண்டி, நான் என்ன சொன்னேன், காரை நம்ம வீட்ல பார்க் பண்ணிட்டு பஸ்ல வரணும்னு தானே சொன்னேன். காரை பார்க் பண்ணிட்டு வாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு பீஸ் ரொம்ப வயசான பீஸ், அவ்வளவு தூரம் கார்ல எல்லாம் அதெல்லாம் வர முடியாது. அதுவும் சரிதான். ஸ்பீடு பிரேக்கர்ல நான் வண்டியை ஏத்தியா இருக்கும் போதே நெஞ்சு பிடிச்சிக்கின்னு உக்காந்துச்சு அது கார்ல. ஐயோ மரகதம், என்னாச்சு உனக்கு? அடே ராகுல, வேகத்தடை ரோட்ல இருக்கிறதே வண்டியை பொறுமையா நிதானமா நிறுத்தி ஏத்தி இறக்கிட்டு போனோன்னு தான். இது அது மேல கூட காரை வச்சுக்கிட்டு பாயுதுடா. அப்ப எனக்கு பயமா தானே இருக்கும். என்னப்பா சிரிக்கிறீங்க? அது பேர் ஸ்பீடு பிரேக் தானே, அதனால தான் ஸ்பீடா போய் பிரேக் போட்டேன். இதே சுலோ பிரேக்குன்னு வச்சிருந்தா ரோசமா மெல்ல வண்டியை ஏத்தி இறக்கி இருக்க போதே. அதானா? போதும் போதும் ஆண்டி, மீதி எல்லாம் பஸ்ல வச்சுக்கலாம். நீங்க வண்டியை அப்படியே வீட்டுல பார்க் பண்ணிட்டு வந்து பஸ்ல ஷிஃப்ட் ஆயிடுங்க. எல்லாரும் நல்லா கும்பலுக்கு கும்பாண்டு பாட்டம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே போலாம். அது சரி, மிரட்டி விட்டுருவான். ஐயோ இப்போ தோணுதுரா எனக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும்னு. சும்மாறா, பார்வதி பின்னாடி தாங்குது. அது சரி சரி ரோசா, போய் காரை பார்க் பண்ணு. பார்க் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் கேட்டு மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா நவுந்து போங்கப்பா, இல்லைன்னா மேலே ஏத்திட போறேன். அது சரி, அது செஞ்சாலும் செஞ்சிடறேன்டா, நவருங்க. சிவா மாமாவே ஒரு முரட்டு பீஸ், அவரே பயப்படுறாருன்னா இந்த ஆண்டி எந்த அளவுக்கு ஒரு முரட்டு பீஸா இருக்கும். மூஞ்ச பெறதுக்கு நல்லா செம்ம காமெடி தான்.